திருந்துங்க மக்களை, தயவுசெய்து திருந்துங்க. டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு எவன் சொன்னான்னு தெரில. ஆனால் இது சொன்னதுக்கப்புறம் எந்த பெட்ரோல் பங்க்லேயும் சரி ஒன்றுமே பண்ண முடியல. போய் வரிசையில் 1 கிலோமீட்டர் நிற்கிறாங்க. அந்த பம்பை ரீச் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை தான். அது கவர்மெண்ட்லேயே அறிவிச்சிட்டாங்கன்னு நிறையா பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் தேவையான அளவுக்கு பெட்ரோல் டீசல் இருக்குது, அது தட்டுப்பாடு இல்லை அப்படின்றத அந்த நிறுவனங்களே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பெட்ரோல் பங்க்கில் படித்தவங்கலேருந்து படிக்காதவங்கலேருந்து சாமானிய மக்கள்லேருந்து எல்லாருமே பயத்தில் போய் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. ஆனால் போயிட்டு பைக்லேயும் கார்லேயும் ஃபுல்லப் பண்ணுறது மட்டும் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல, டேங்க் நிறையா பிடிச்சிட்டு போகிறாங்க, சிண்டெக்ஸ் டேங்க்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒன்றுமே இல்லை மக்களே. இங்கே நார்மலாக டெய்லி எவ்வளோ போடுமோ அதே மாதிரி போட்டிருந்தாலே சரியாக இருக்கும் அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது செயற்கை முறையில் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அன்றாட வேலைக்கு போகிறவங்கலாம் நம்ம இவ்வளோ தான் போடுவோம் அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இதை பார்த்து அவங்களே பக்கத்தில் கடன் வாங்கிலாம் போடுற அளவுக்கு நிலைமை மாறி வச்சுருக்கீங்க. ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார்ல, உன் பசி அடங்கினதுக்கப்புறம் ஒரு இட்லி சாப்பிட்றனா அது அடுத்தவனோடது அப்படின்ற மாதிரி தான். இங்கே உனக்கு தேவையான பெட்ரோல் மட்டும் நீ போட்டு போகாமல் தேவைக்கு அதிகமாக நீ பெட்ரோல் போட போக மற்றவனுக்கு அது பெட்ரோல் இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. அது செயற்கை முறையில் தட்டுப்பாடாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் நிரப்பி போங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். தேங்க்யூ.